மறந்துடக்கூடாது. எனவே நமக்கு மரணம் என்பது எங்கு நிகழும் என்பது இன்று தெரியுமானால் நம்மால் இன்றைய வாழ்க்கையை அனுபவிக்க இயலாது. அதான் சாமி என்ன பண்ணிட்டாரு, மரணத்தை மறைத்து வைத்திருக்கிறார். சரி, நாம இதுவரைக்கும் எத்தனை கோடி பிறந்திருப்போம்? அந்த ரகசியத்தை சாமி சொன்னாராம், தம்பி நான் இருக்கேன் வந்து நின்னோன்னே நீ இப்ப நீங்களாம் ஆளாளு ஒரு கற்பனை வச்சுக்குவோம். சார் நீங்க எத்தனை கோடி பிறப்பு சார் பிறந்திருக்கீங்க? நான் 1,00,000 கோடி பிறந்திருக்கேன். நீங்க? நான் 2,00,000 கோடி. நான் தான் எக்ஸ்பீரியன்ஸான ஆள் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சரி, அவ்வளவெல்லாம் வேண்டாமுங்க. ஒரு பிறப்பினுடைய ரகசியம் மட்டுமே சாமி நமக்கு சொல்லட்டுமே. நாமெல்லாம் போன பிறப்புல என்னவா இருந்தோம் அப்படிங்கிற ரகசியத்தை இறைவன் நமக்கு கொடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணலாம்? கொஞ்சம் கற்பனையா சிந்திப்போம். இப்ப ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேரும் ஒரு திருமண நிகழ்ச்சியில சந்திச்சுக்கிறாங்க. பார்த்தோன்னே அடே அடே நீங்களா? ஆமா. என்ன யோ நீ தானே இருந்தாலும் யாரு போன பிறப்புல 10 லட்சத்தை வாங்கிட்டு தாதாரன்னு போனால் நீ தானே? சிக்கன் உன்னத்தாயா தேடிட்டு இருந்தேன், வா புடி. அவன் புடிச்சிட்டு ஏனுங்க புடிங்க கல்யாணத்துக்கார். இவர் யாருங்க? இவர் எனக்கு போன பிறப்புலயே 10 லட்சத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிட்டாரு. இப்ப இதுக்கு ஒரு தீர்வு சொல்லாம அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன் அப்படின்னு என்ன வச்சுங்களேன். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன். கல்யாணம் நடக்குமா இல்ல உங்க பிரச்சனை தான் சால்வ் ஆகும்? யோ எல்லாம் கோர்ட்ல போய் பாத்துங்க, இங்கெல்லாம் பேச கிளம்புங்க எல்லாம் அப்படின்னு வச்சுங்க. சரி, கோர்ட்ல போய் கேஸை ஃபைல் பண்ணுவோம். நீதியரசர் கூப்பிட்டு கேட்கிறார், நீ 10 லட்சம் பெற்றுக்கொண்டாயா? ஆம் ஐயா, வாங்கி கொண்டேன். எப்ப? போன பிறப்பு இல்லைங்க ஐயா. சரி, இப்ப அவர் கேட்கிறார், என்ன சொல்றீங்க? அடுத்த பிறப்பில் கொடுத்துறேன் ஐயா. அவர் இப்பவே கேட்கிறார், இல்ல நீதி அரசரே, நான் இந்த பிறப்புல 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன். இப்ப நான் பழைய கடன் 10 லட்சத்தை கட்டட்டுமா இல்ல புதிய கடன் 20 லட்சத்தை கட்டட்டுமா? நீதிமன்றம் என்ன சொல்லுவதோ அதை நான் கேட்டுக்கிறேன். நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு நீதிமன்றம் இப்ப என்ன எடுக்கிறது? யோ முதல்ல பழைய கடனை கட்டு, அப்புறம் புது கடன் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த நீதி அரசு சொன்னான்னு வச்சுங்களேன். உடனே அப்பீலுக்கு யாரு? நான் போக வேண்டியதில்லை. 20 லட்சம் ரூபாய் எனக்கு கடன் கொடுத்தா பாருங்க, அவன் போய் நிற்பான். ஏங்க சார் அந்த கோர்ட்டுக்கு போன பழைய கடனை கிடைச்ச விட்டாரு, இப்ப புதிய கடன் எங்கிட்ட வாங்கியிருக்கிறான், அவர் என்ன கடனை கட்ட விடாம அந்த கடனை கிடைச்ச விட்டாரு. இதுக்கு முதல்ல நீங்க ஒரு தீர்வு சொல்லுவாரு. அந்த 2வது கோர்ட்ல போய் நின்று இது அப்ப ஒண்ணு பண்ணுவான், 100 ரூபாய் சம்பாதிச்சு நான் இங்க கொடு, அடுத்து 100 அங்க கொடுப்பாரு ஒருத்தர். இப்படியே இந்த ஏதாவது வழக்கு தீர்க்கிற மாதிரி இருக்குமா என்ன? தீரவே தீராதுங்க. அப்ப அதனால சாமி பார்த்தாரு, இதனால கருத்து குழப்பம் நிகழுமே ஒழிய தெளிவு வரப்போறதில்லை. அதனாலதான் சாமி என்ன பண்ணிட்டாரு, கடந்த பிறப்பு நாம என்னவா இருந்தோன்னு யாருக்குமே சொல்லாம மறைச்சு வச்சிருக்கிறார். அடுத்த பிறப்பு என்னன்னு நமக்கு சொல்ல போறது இல்லை, என்னைக்கு மரணம் வரப்போது சொல்ல போறது இல்லை. நாம் கடந்த காலத்து என்னவாக இருந்தோம் ஏன் சொல்லலன்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு நன்மை தருவதன் பொருட்டு அவன் சொல்லவில்லை. இப்ப மறைத்தல் எதனால் ஆயிற்று? அருளல் என்ற ஒன்று மறைத்து வைத்தது நம் பொருட்டு, நமக்கு நன்மை செய்யும் பொருட்டே இறைவன் மறைத்து வைத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளும். அதனால மறைத்தல் என்பது கருணை 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 அப்படின்னு நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. எனவே இந்த பாடல்ல